கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றி வர நதி வரும் முன் மணல் தரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்க பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கள் பார்த்தவனே. நின்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும், நின்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கடையில் அழகு இல்லை என்பதனால் என்னை வளர்த்து வரும் நின்புகழ் சேர்த்தின்புலவர் தன்னை வணங்குகின்றேன் தமிழ் புலவியர் வாழ்கிறோம். கை தட்டின 4 பேருக்கு மட்டும் நன்றி. நிறைய பணம் கொடுத்து கூட்டிட்டு போய் முன்னாடி வரிசையில் உட்காந்து முறைச்சி பார்த்தாங்கன்னா என்ன செய்யுது? எனக்கு என்ன சிக்கல்னா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபேஸ்புக்லயோ யூடியூப்லயோ கலையமுதன் என் பேர் போட்டீங்கன்னா என்னோட பட்டிமன்றம் நிறைய வரும். 30 நாள்ல 20 நாள் தொடர்ந்து மேடையில் இருக்கேன். முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மக்களுடைய எண்ணிக்கை கிராமங்கள் எல்லாம் அந்த பாட்டு பட்டிமன்றம். இன்னைக்கு விஜய் டிவியில் நீங்க பார்க்குற மதுரை முத்து, அறந்தாங்கி நிஷா, பழனி போன்ற எல்லாருமே என்கிட்ட பேச்சாளராக பேசுறாங்க. நீங்க பார்க்கலாம், வீடியோஸ் நிறைய என்னோடது இருக்கும். எதிரில் உட்கார்ந்து இருக்கிற மக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சபட்சம் சுமாரா ஒரு 3000-4000 பேர் இருக்கும். ஆமா, இங்க வந்து பார்க்கும்போது முன்னாடி யாரோ சொன்னாங்களே, அப்படி அலைகடலும் திரண்டு இருக்கிற மக்கள் வெள்ளம் தான். ஆனால் இதில் பெரிய சந்தோஷம் என்னன்னா, அங்க கிராமங்கள்ல 5000 பேர் உட்கார்ந்து பார்க்கிற பட்டிமன்றத்துல பேசுறது, அதை நடத்துறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. ஏன்னா 5000 பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல 5000 பேர் 5000 பேர் மாதிரி வித்தியாசமான மனநிலையில் இருப்பான். 5000 பேர் இருக்கிற இடத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 2500 பேர் அப்பதான் கடைக்கு போயிட்டு வந்திருப்பான். நான் எந்த கடைக்குன்னு சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு பாட்டு பாடணும்னா இங்க வந்து ஒரு 10 பேர் நின்றுவான். தீர்ப்பு சொல்லு அப்படின்வான். இன்னும் பட்டிமன்றமே ஆரம்பிக்கலீங்க, நடுவர் தானே, சொல்லு சீக்கிரம், நான் கிளம்ப வேணாமா? அவன் கிளம்புறதுக்கு என்ன இப்பவே தீர்ப்பு சொல்லுவான். இப்படியெல்லாம் மக்கள் ரெகுலரா டெய்லியும் பார்க்கறதுனால ஒரு புத்தக திருவிழா நடைபெறுகின்ற இடத்திலே உள்ளபடியே எந்த விதமான கட்டாயப்படுத்தலும் இல்லாமல் தன்னெழுச்சியாக ஆர்வத்தோடு நல்ல தமிழை கேட்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே அமர்ந்திருக்கிற மக்கள் எண்ணிக்கையிலே குறைவாக இருந்தாலும் எண்ணங்களிலே மிகப்பெரியது என்பதால் உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி வருகின்றனர். என்னை பொறுத்த வரைக்கும் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பதிலே எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. எப்படிப்பட்டவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பதில் தான் மகிழ்ச்சி. ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாமே புத்தக திருவிழாவுக்கு வந்தவங்க. புத்தக திருவிழாவுக்கு வர்றவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? உண்மையிலேயே புத்தக திருவிழாவை கொண்டாடுகின்ற, புத்தகத்தை பற்றி தெரிந்திருக்கின்ற, புத்தகத்தின் மீது தனியாத ஆர்வம் கொண்டிருக்கிற, நல்ல எண்ணம் உள்ள, நல்ல சமூக நோக்கம் கொண்டவர்கள் தான் புத்தக திருவிழாவுக்கு வருவார். அந்த வகையில் புத்தக திருவிழா என்கின்ற அந்த அற்புதமான வைபவத்தை முன்னின்று நடத்துகின்ற, அதுவும் உடுமலைப்பேட்டையில், உடுமலைப்பேட்டைக்கும் எனக்கும் ஒரு பெரிய தொடர்பு என்னன்னா, நான் உடுமலைப்பேட்டைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு இந்த முறை 5வது முறையாக உடுமலைப்பேட்டைக்கு வந்திருக்கேன். முதல் முறையாக ஒரு 4 வருஷம் முன்னாடி உடுமலைப்பேட்டையினுடைய 4 வருஷம் 5 வருஷம் இருக்குமாம்மா, மாரியம்மன் கோயில், உடுமலை மாரியம்மன் கோவிலில் என்னுடைய பட்டிமன்றம் நடந்தது. பெரிய பெருங்கூட்டம், உங்களுக்கு தெரியும், அந்த கோயில்கிட்ட ஒரு பெரிய மைதானம், ஒரு 2-3 பேர் உட்காந்து ரொம்ப சிறப்பாக அந்த நிகழ்வு நடந்தது. நான் அப்போதான் கொஞ்சம் வளர்ந்து வர்ற நிலைமை. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மாவட்டங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தேன். உடுமலை மாரியம்மன் கோவிலில் வந்து பேசிவிட்டு நான் கிளம்பி போய் ஒரு 10 நாள்ல சிங்கப்பூர் தமிழ்ச்சங்கம் பேசுறதுக்கு என்னை கூப்பிட்டாங்க. சிங்கப்பூர்ல போயிட்டு நிகழ்ச்சி நடத்திட்டு வந்தேன். திரும்பவும் சிங்கப்பூர் கூப்பிட்டாங்க, திரும்பவும் போயிட்டு வந்தேன்.
அடுத்த முறை மீண்டும் இதே மாதிரி உடுமலையில் இன்னொரு கோவிலுக்கு 2வது ஆண்டாக வந்தேன். 2வது ஆண்டாக திரும்பவும் உடுமலை வந்து இந்த அன்பிற்கினிய மக்களை சந்தித்து விட்டு போகிற அந்த நல்ல நேரம்னு சொல்லுவாங்களா, அதுதான். 2வது முறை வந்துட்டு போனப்புறம் சிங்கப்பூருக்கு அப்புறம் இலங்கையில் கூப்பிட்டாங்க, மலேசியாவுக்கு கூப்பிட்டாங்க, துபாயில் கூப்பிட்டாங்கன்னு இப்போ நிறைய கூப்பிடுறாங்க. உடுமலைக்கு வந்து போகிற நேரம் ஒவ்வொருவரையும் மலைமலையாக வளர்த்து கொண்டிருக்கிறது. அதில் எனக்கு கிடைத்த இந்த வெற்றியை போலவே இவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் உங்களுடைய பேரன்பால் என்று உங்கள் அத்தனை பேரையும் வேண்டி, நியாயமாக பார்த்தா இந்த மாதிரி நேரத்திலெல்லாம் வந்து ஒரு புத்தக திருவிழாவை நடத்துவது என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா நீங்கள் நகரப்பகுதிகளில் நாங்கள் தினந்தோறும் நிறைய புத்தக திருவிழாக்களை பார்க்குறோம். பல கோடி ரூபாய் செலவு செய்து பெரிய அரங்கங்களை அமைத்து எங்களை போன்றவர்களுக்கு நிறைய பொருட்செலவு பண்ணி நிறைய பணம் கொடுத்து அவங்களை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாங்க. ஆனால் அங்கே தன்னெழுச்சியாக வந்து உட்கார்ந்து கேட்குற மக்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் கம்மியாக தான் இருக்கும். கல்லூரி மாணவர்களை அழைச்சிட்டு வராங்க, பள்ளி மாணவர்களை அழைச்சிட்டு வராங்க, ரோட்டரி கிளப் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க, அரிமா சங்கங்களிலிருந்து கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஆனால் உடுமலைப்பேட்டை புத்தக திருவிழாவில் உள்ளபடியே எந்த கம்பல்ஷனும் இல்லாமல் ஒரு 200 பேர் உட்கார்ந்துருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த அற்புதமான நல்ல காரியத்தை முன்னிருந்து நடத்துகின்ற இந்த உடுமலைப்பேட்டை புத்தக திருவிழா கமிட்டி அறை இன்றைய நிகழ்வினுடைய தலைவராக இருந்து இந்த அமர்வினை தலைமை பொறுப்பினை நடத்தி கொண்டிருக்கிற மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா திரு வெற்றி முருகநாதன் மற்றும் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் ரொம்ப அற்புதமாக வர்ணனை பண்ணுறாங்க. அம்மா அவங்க அமர்ந்திருக்கிற பெருமக்கள் உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் என் தமிழால் வணங்கி, எத்தனை முறை வணங்கினாலும் நீங்கள் கை தட்டணும், அதுதான். ஏன்னா கை தட்டலைன்னா எங்களுக்கு பேச்சு வராது. நீங்கள் கை தட்ட எங்களுக்கு பேச்சு நல்லா வரும். கொரோனா வந்துச்சுல்ல, இப்போ நாங்கள்லாம் வந்து டெய்லி இந்த மாதிரி மக்களை பார்த்து பழகணும். கூட்டம், மைக்கு, சத்தம், மேடை, கைத்தட்டல், வெளிச்சம் இல்லைன்னா தூக்கம் வராது. பணம் இல்லைன்னா வருமானு கேட்கக்கூடாது, அது ஆஃப் த ரெக்கார்ட். கொரோனா வந்துச்சுல்ல, அப்போ எங்கள் பட்டிமன்றத்தில் பேசுகிற ஒரு அம்மா, என் பேச்சாளர், நைட்டு திடீர்னு ராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சு பெரியோர்களே தாய்மார்களேன்னு கத்தியிருக்காங்க. ஏன்னா பாவம் அவங்க ரொம்ப நாளாக பட்டிமன்றம் பேசல. அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருக்காரு, பக்கத்தில் இருந்து இழுந்து எங்களுக்கெல்லாம் அந்த சால்வை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பெட்ஷீட் எடுத்து இப்படி மேலே போட்டிருக்காரு. அந்த அம்மா நன்றி வணக்கம்னு படுத்துருச்சாங்க. எதுக்காகன்னா நீங்கள் நல்லா கை தட்டுனீங்கன்னா நல்ல நிகழ்ச்சி நடக்கும். முன்னாடி நின்று அப்படியே பார்த்துட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்பாங்க, நிறைய பாய் போட்டு கீழே உட்காந்துருப்பாங்க. சில பேர்லாம் 2 வீலர் வச்சுட்டு அப்படியே நிற்பான். அவன்லாம் என்ன ஐடியாவில் நிற்கிறான்னா, ஒரு 10 நிமிஷம் நின்று பார்ப்போம் அவன் என்ன செய்கிறான்னு. ஆனால் பார்க்கலாம், அவ்வளோன்னா கிளம்பிடலாம். அந்த மாதிரி இல்லாமல் வந்து உட்கார்ந்த உங்கள் தைரியத்தை பாராட்டுறேன். இன்னைக்கு நிலைமைக்கு தங்களுடைய பொன்னான நேரம் தான் எல்லாருக்குமே. உங்களோட நேரம்ன்றது வெரி ப்ரீசியஸ். நேரம் என்பது ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியமானது. ஒரு நிமிடத்தை கூட யாராலும் துறந்து விட முடியாது, ஒரு நிமிஷத்தை கூட யாராலும் மீன் பண்ண முடியாது. அவ்வளவு முக்கியமான நேரம். அதுவும் பெண்கள், இப்போ ஆண்களை காட்டிலும் பெருமளவில் பெண்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கிற இந்த தியாகத்துக்கு தான் நான் தலைவணங்கி நன்றி செலுத்துறேன். ஏன்னா இதெல்லாம் நீங்க கையில் பார்க்குற நேரம். பாக்கியலட்சுமிக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிற நேரம். அது அந்த பாக்கியலட்சுமி சீரியல்லங்க, ஒரு 50 பேர் ஒரே ஹாலில் தான் படுத்திருக்காங்க. 50 பேரும் ஒரே ஹாலில் படுத்திருக்காங்க. ஆனா மாசம் யாராவது ஒருத்தர் போய் குழந்தை பெற்றுட்டு வராங்க. இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் விசித்திரமா நடக்குது.